ஆன்மீக ஐதீகங்கள். பன்னீர் அபிஷேகம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பன்னீர் அபிஷேகத்தின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். திருக்கோயில்களில் வீற்றிருக்கும் தெய்வ திருமேனிகளை குளிர்விக்கவும் பாதுகாக்கவும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அவ்வாறு அபிஷேகிக்கப்படும் பல வகையான திரவியங்களில் ஒவ்வொரு திரவியத்திற்கும் ஒரு தத்துவமும் பலனும் உண்டு. இவற்றுள் மிகுந்த மனம் மிக்கதும், பெயரை கூறியவுடனே அதன் நறுமணத்தை நுகர்ந்தது போல உணர வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுதான் பன்னீர். எந்த வண்ண கலப்படம் இல்லாமலும், தூய நிறத்தாலும், அதற்கே உரிய தனித்துவமிக்க நறுமணத்தாலும் அனைவரையும் கவரும் தன்மை வாய்ந்ததுதான் பன்னீர். முற்காலத்தில் பனித்துளிகளை சேர்த்து 2 அடுக்குள்ள மண் பாத்திரத்தில் வைத்து குளிரூட்டி அத்துடன் வாசனை திரவியங்களை சேர்த்து தூய்மையான பன்னீர் தயாரிக்கப்பட்டதாம். தற்போது ரோஜா இதழ்களில் இருந்து தயாரிக்க பெற்ற பன்னீரை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. பன்னீர் பூவானது ஆயுர்வேத பயன்பாட்டில் அதிக அளவில் பங்கு வகிக்கிறது. குறிப்பாக தூக்கமின்மை, நரம்பு சோர்வு, ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோய்களை எதிர்த்து போராடும் தன்மை இதற்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. பரம்பொருளான பரமேஸ்வரருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவதால் சகல சுகங்களும் சித்திக்கும் என்பார்கள் பெரியோர்கள். சிவன் கோயில்களில் பிரதோஷ காலத்தின் போது பிரகாரத்தில் சுவாமி 2ஆம் முறை வலம் வரும்போது ஈசான பாகத்தில் நிறுத்தி பன்னீரால் அபிஷேகம் செய்யும் வழக்கம் நம்மிடையே இருந்ததாம். மேலும் பன்னீர் மரம் திருச்செந்தூர் கோயில் மரம் என்றே பெயர் பெற்றுள்ளது. 33 கோடி தேவர்களும் பன்னீரின் சிறப்பை உணர்த்த திருச்செந்தூரில் பன்னீர் மரங்களாக இருப்பதாக ஒரு தொன்நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களுக்கு அளிக்கும் விபூதி பிரசாதம் குறிப்பாக பன்னீர் மர இலைகளில்தான் தருவார்கள். திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் நோய் நொடிகளை நீக்கக்கூடியது மற்றும் பலவிதமான சித்திகளை அருளக்கூடியது என்றும் அதனை பெறுவதை தங்கள் பாக்கியமாகவும் கருதுகிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள். அதேபோல பழனி முருகனுக்கு அக்னி நட்சத்திர நாளில் பன்னீர் காவடி எடுத்து அபிஷேகம் செய்தால் கந்தன் மனம் குளிர்வதோடு வேண்டிய வரம் விரைவில் கிட்டுமாம். சென்னையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கந்தக்கோட்டம் அருள்மிகு கந்தசுவாமி கோயிலில் உற்சவர் முத்துக்குமார சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடைபெறும். இந்த நேரத்தில் சுவாமியை கண்டு தரிசித்தால் ஐஸ்வர்யம் பெருகி குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் நம்பிக்கை. அபிஷேகங்களின் நிறைவாக நடைபெறும் பன்னீர் அபிஷேகத்தை நாம் காணும்போது அதன் நறுமணத்தால் நமக்குள் ஓர் இனம் புரியாத ஆனந்தம் ஏற்படும். அதேபோல சுவாமியும் பன்னீர் அபிஷேகத்தால் குளிர்ச்சியடைந்து ஆனந்தப்படுவது மட்டுமல்லாமல் பக்தர்களின் குறைகளை நீக்கி ஆனந்தமடைய செய்வாராம். தீராத கடன்கள் இருந்தால் தங்களது இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகத்திற்குரிய பன்னீர் வழங்கியும் அபிஷேகத்தை தொடர்ந்து கண்டும் வர கடன் பிரச்சனைகள் குறையும் என்கின்றனர் ஜோதிட பெரியோர்கள். சனிக்கிழமை மற்றும் திரையோதசி திதி நாளில் பன்னீர் மரத்துக்கு பூஜை செய்து வருவதும், கோவில்களில் அபிஷேகங்கள் அல்லது பூஜைக்குரிய பன்னீர் வழங்குவதும் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குமாம். நேயர்களே,
இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் பன்னீரின் சிறப்புகள், தெய்வங்களுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதால் உண்டாகும் நன்மைகள் மற்றும் பன்னீர் மரம் வீட்டில் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஆகியவற்றை பற்றி கண்டோம். இனி நாமும் பக்தி மனம் கமழும் தெய்வீக திருமேனியை பன்னீரால் அபிஷேகம் செய்து அளவில்லா பலன்கள் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பன்னீர் அபிஷேகம்.